ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி சேனல். நான் உங்கள் ராதாபதி பேசுகிறேன். இன்றைக்கி மீண்டும் நாம் ஒரு அறியாத ஆலயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இருந்தது. மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. ரொம்ப சின்ன கோவில் மாதிரி தான் தெரியும், ஆனால் வரலாறு ரொம்ப பெருசு. இந்த கோவிலுடைய பெயர் பட்டுக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆலயம். அதே பேர் தாங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அதே ரங்கநாதருடைய பேர் தான், ரங்கநாயகி தாயார் தான். ஆனால் இந்த கோவில் முழுமையாக தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு கோவிலாக இருந்தது. தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய முகலாயர்கள் அந்நியர்கள் காலத்தில் இந்த கோவில் சூறையாடப்பட்டு மூலவருடைய விக்கிரகம் கூட மாற்றப்பட்டு இப்போ நின்ற நிலையில் ரங்கநாதர். பொதுவாக ரங்கநாதர்னாலே படுத்த நிலை தான் இருப்பார், சைன குளத்தில் இருப்பார். ஆனால் இங்கே நின்ற நிலையில் இருக்கார். இது நாயக்கர்கள் காலத்தில் திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு விக்கிரகம்னு நல்லா தெளிவாகவே தெரியுது. இந்த ஊர் ரொம்ப அழகான ஒரு ஊர். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. ராஜராஜ வளநாட்டு பரண்டையூர் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துக்கு அப்புறம் 4 வேதங்களும் இங்கே நிறைய படித்த நிறைய குடும்பங்கள் இங்கே இருந்தனால இந்த ஊருக்கு சதுர்வேத, அதாவது சோழ சதுர்வேத மங்கலம்னு இன்னொரு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் பட்டு மலவராயர்னு ஒரு குறுநில மன்னர் இருந்தார். அவருடைய காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோட்டையும் இருந்ததா சொல்லப்படுது. இது தஞ்சையுடைய பதிவேட்டில் தஞ்சை அரசு பதிவேட்டில் இன்னும் இருக்கு. அதனால தான் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்தது. கோவிலுக்குள்ளே வந்த உடனே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நல்லா உங்களுக்கு பட்டுக்கோட்டை பஸ் நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஜியோகிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரும், மன்னார்குடி வந்துட்டிங்கன்னா மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோவிலிருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஊர். பஸ் வசதி ஏராளமாக இருக்குது. இங்கே வந்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு 3 கிலோமீட்டர், ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ரொம்ப பராமரிப்போடு அழகாக இந்த கோவிலை பண்ணியிருக்காங்க. பெருமாள், தாயார், ஆண்டாள் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆதிசேஷன் கூட சின்ன சன்னதி வச்சுருக்காங்க. கருடாழ்வார் இருக்கார். நல்ல உங்களுக்கு டிவைன் ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனோட நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த கோவிலை அப்படியே நம்ம வலம் வரும்போதே தெரியுது. நல்ல கற்காலத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல பாறைகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க. சோழர்கள் காலத்தில், நாயக்கர்கள் காலத்தில் நிறைய பராமரிப்பு பணி, திருப்பணி எல்லாம் இந்த கோவிலுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல விசாலமான இடமா இந்த கோவில் இருந்தது. இதை இப்போ புனரமைப்பு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் அப்படியே இருந்தது. இப்போ சமீபத்தில் இந்த கோவில் திருப்பணி நடந்திருக்கு. திருப்பணி நடந்து ராஜகோபுரம், அதுக்கப்புறம் முன்னாடி இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சரி செய்யப்பட்டது. இந்த கோவில் பல பேருக்கு இன்னமும் தெரியாது. அதனால் வழக்கம் போல் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, காஞ்சி கௌரவாணி சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த கோவிலை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. அட்லீஸ்ட் இந்த தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி இந்த ஊர்களுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ரொம்ப அருமையான கோவிலுங்க, ரியலாகவே சொல்கிறேன். பரமபத வாசல்லாம் இருக்குது. மூலவர் நின்ற நிலையில் தாயாரோட இங்கே காட்சி கொடுக்குறாரு. அதுவும் அழகாக இந்த கோவில் இருந்தது. நல்லா இந்த கோவிலை இப்போ பராமரிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊரில் இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது இன்னமும் பல பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் பதிவிடுறது, இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போடுறது. எல்லாருமே இப்போ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலிமா தான் பல பேருக்கு பல விஷயங்கள் தெரியுது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த வீக்கெண்ட்ஸில், சாட்டர்டே, சண்டேஸில் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூகுளில், யூடியூப்பில், இந்த மாதிரிலாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி கோவிலுக்கு போகிற நிலமை வந்துருச்சு. அதனால் இந்த கோவிலையும் நான் பதிவிடுறதுக்கான மெயினான நோக்கம் என்னென்னா, கோவில் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய, பாரத நாட்டுடைய பெரிய ஒரு கலாச்சாரம். அதனால் நம்மளுடைய அடுத்த சந்ததிகள்லாம் அதை மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் மறக்காமல் விஜயம் பண்ணி ரங்கநாதருடைய ஆசையை பெறுங்க. பிரபு ராமச்சந்திரருடைய ஆலயம் இந்த சைடில் இருக்குது. ஆழ்வார்களுக்கு தனித்தனி சன்னதிகள்லாம் இருக்குது. நல்லா பெரிய பாறைகளில் கட்டியிருக்காங்க. அருமையாக நம்ம இந்த கோவிலை இப்போ தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். இதை அனைவருக்கும் பகிர்ந்துருங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம இன்னொரு கோவிலில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.